கைஸ் ரிதம் பிளேயரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டுடியோ குவாலிட்டிக்கு வந்து நீங்க ரிதம் ப்ளே பண்ணலாம். நீங்க எல்லாரும் வேவ் ஃபைல்ஸ் கேக்குறீங்க. வேவ் ஃபைல்ஸ் இருக்கட்டும். ஆனா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு சாங் கம்போஸ் பண்றதுக்கு என்ன விஎஸ்டி யூஸ் பண்றாரோ அந்த விஎஸ்டி வந்து நம்ம டைரக்டா பேட் மூலியமா ட்ரிகர் பண்ண முடியும். லேப்டாப் வச்சுட்டு நம்ம பேடை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு கம்போஸ் பண்ற இடத்துல என்னென்ன விஎஸ்டிஸ் யூஸ் பண்றாங்களோ அதை அப்படியே நம்ம லைவ்ல வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டிக்கு ஒரு டாப் குவாலிட்டிக்கு வந்து உங்களோட சவுண்ட்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து லேப்டாப் கூட சிங்க் பண்ணாதான் அதை பண்ண முடியும். வேவ் ஃபைல கட் பண்ணி தூக்கி மறுபடியும் அதை போட்டு பண்ற அவ்வளவு ஒர்க் பண்ணவே தேவை கிடையாது. மெயின் ஸ்டேஜ் வச்சுட்டு நம்ம லேப்டாப் கூட பேடை கனெக்ட் பண்ணிக்கோங்க. விஎஸ்டிஸ் என்னென்ன விஎஸ்டிஸ் இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே சிங்க் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 75% மியூசிக் கம்போசிங் வந்து லைவ் எடுக்காத பட்சத்துல ஒரு ஸ்டைலஸ் ஆர்எம்எக்ஸோட லூப் வச்சு தான் நம்ம கம்போஸ் பண்றாங்க. ஒரு மேக்ஸிமம் இருக்கிறது அப்படிதான் பண்றாங்க. அந்த சவுண்ட்ஸை நம்மளால டைரக்டா லைவ்ல வந்து ப்ளே பண்ண முடியும். நீங்க வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். தேங்க்யூ. வாசிக்கலாம்.